ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோடு. ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பொங்கல் எல்லாத்துக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கல். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு மெட்டல் கேபினட் பேனல் போட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.1, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது ஒரு ஸ்டீரியோ ஆம்பு. இந்த 2 ஆம்புமே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க கால் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது 2.1. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீரியோ ஆம்பு. இதில் என்னென்ன ஸ்பீக்கர் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த 2.1 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 6 இன்ச்சு இல்லை 2 8 இன்ச்சு ஒரு 10 இன்ச் சப்வூஃபர் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். சைடு ஸ்பீக்கர்னு பார்த்திங்கன்னா நீங்கள் 6 இன்ச்சு இல்லை 8 இன்ச் போட்டுக்கலாம். நீங்கள் அடுத்தது சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10 இன்ச் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா மெட்டல் பேனல் தான் உங்களுக்கு. பென்ட்ரைவ் போர்டு, அடுத்தது பேஸ் ட்ரிபிள், சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல், இது லெஃப்ட் ரைட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல். இந்த சுவிட்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃப்ரண்ட் லைன் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். அடுத்தது இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா 24/0/24 ஒரு 5 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பவர் சப்ளை அப்ளிகேஷன் பார்த்தோம்னா 5050 வோல்ட்டில் இந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் ஆம்ப்னு வந்து பார்த்தோம்னா STK 4392 லெஃப்ட் ரைட்டுக்காகவும், சப்வூஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் மோனோ KMSN அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சப் வித் BT சேம் KMSN அவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு இருக்குது. இந்த ஆம்போட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3000 ரூபா வரும். வேணுங்கிறவங்க கால் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய ஆடியோ டெஸ்ட் நான் அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா காப்பிரைட் வந்துடுது. அடுத்தது கீழே இருக்கிற ஸ்டீரியோ ஆம்ப் பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருக்கிற ஸ்டீரியோ ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா மெட்டல் பேனல் தான். இது லெஃப்ட் ரைட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல். இது டம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. பேஸ் ட்ரிபிள் உங்களுக்கு பகாரியா யூஎஸ் போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கு. இதில் இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா STKல 4231 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர் சேனலுக்கு உங்களுக்கு 100+100 வாட்ஸ் வரும் உங்களுக்கு. ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா 24/0/24 ஒரு 6 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து UDயில் மிட் BT யூஸ் பண்ணியிருக்காங்க. கூலிங் பர்பஸ்க்காக ஒரு ஃபேன் ஒன்று கொடுத்துருக்கு. இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைன்டி லெஃப்ட் ரைட்டுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கான மேட்சிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு சப்வூஃபரில் பார்க்குற பேஸ் நீங்கள் இதுலேயே நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். லெஃப்ட் ரைட்டில் ஒரு நல்ல பேஸ் வரும் உங்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா. இதனோட இன்டீரியர் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்போட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3000 ரூபா ரேஞ்சுக்குள்ளே வரும் உங்களுக்கு. வேணுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ளஸ் கொரியர் காஸ்ட் எக்ஸ்ட்ரா. இதில் வந்து நீங்கள் தாராளமாக 2 டைன்டியில் 8 இன்ச்சு நீங்கள் போட்டு நல்ல பாக்ஸாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பேஸ் ட்ரிபிள் உங்களுக்கு இதுலேயே வரும் உங்களுக்கு. ஸோ இதனோட ஆடியோ டெஸ்ட்டும் நான் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.